சி இப்போ நம்ம பார்க்க போகிறது இண்டிஏஎஸ் 116 லீஸ். இது வந்து சிஎம்ஏ சிஏ ஃபைனலுக்கு இன்டர்மீடியட் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இண்டிஏஎஸ் 116 லீசஸ். லீஸர் பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமிஷன் வேணும், டெஃபினேஷன் ஆஃப் லீஸு, கீ கான்செப்ட்ஸு, செப்பரேஷன் ஆஃப் லீஸ் அண்ட் நான் லீஸ் காம்பனன்ட்ஸு, லீஸோட டேர்ம், கான்ட்ராக்ட் காம்பினேஷன்ஸ், லீஸ் அக்கௌண்டிங், லீஸ் பேமெண்ட்ஸ், ஐடென்டிஃபைட் அசெட்ஸ், பர்ச்சேஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் கேரண்டீடு ரெசிஜுவல் வேல்யூ. ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டிஸ் வராங்க. ஒன்று லெஸ்ஸர் லெஸ்ஸி. லெஸ்ஸர்னு யாருன்னா ஓனர்ஷிப் ஆஃப் த அசெட்ஸ். ரமேஷ் ஒரு பில்டிங் ஒன்று இருக்கிறாரு, அவர் அந்த பில்டிங்கை சுரேஷுக்கு லீஸ்க்கு கொடுக்குறாரு. அப்போ ரமேஷ் தான் லெஸ்ஸர். லெஸ்ஸின்னு பார்க்குறோம், பர்சன் ஹூ அப்டைன்ஸ் த ரைட் யூஸ் ஆஃப் அசெட்ஸ். மேலே சொன்ன மாதிரி சுரேஷ் தான் பில்டிங் யூஸ் செய்கிறாரா, அப்போ யார் யூஸ் செய்கிறாரோ அவர் தான் வந்து சுரேஷ், அவர் தான் லெஸ்ஸி. அப்போ லெஸ்ஸர்னா கொடுப்பவர் ஓனர், லெஸ்ஸினா யூஸ் பண்ணுறவர் பயன்படுத்துவார். அப்போ இண்டிஏஎஸ் வந்து ஃபஸ்ட்டு 116, அதுக்கு முன்னால் ஏஎஸ் 99 இருந்துச்சு. ஏஎஸ் 99 பொறுத்த வரைக்கும் லீஸ் ரெண்டு வகையாக பிரிச்சாங்க, ஆப்ரேட்டிங் லீஸ் அண்ட் ஃபைனான்ஸ் லீஸ். ஆப்ரேட்டிங் லீஸ் அப்படின்னா என்ன, அதில் எப்படி என்ட்ரி போட்டுருந்தாங்க அப்படின்னு பார்க்குறீங்க. ஆப்ரேட்டிங் லீஸில் ரெண்டு பார்ட்டி வருவாங்க, யாருமே லெஸ்ஸார் அண்டு லெஸ்ஸி. லெஸ்ஸார் எப்படி போடுவாருங்க, லெஸ்ஸி எப்படி போடுவாங்கன்னு பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு லெஸ்ஸர் நம்ம பார்ப்போம். லெஸ்ஸர் என்ன பண்ணுவார், லெஸ்ஸர் என்ன செய்வார், அசட்டை கொடுக்குறாரு இல்லையா, அப்போ அவருக்கு இன்கம் தானே, அப்போ வந்து இவருக்கு என்ன கிடைக்கும், பணம் கிடைச்சிடும். அவருக்கு என்ன கிடைக்குங்க, கேஷ் கிடைச்சிடும். லெஸ்ஸருக்கு என்ன கிடைக்கும், கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டூ. எதுக்காக இவருக்கு கிடைக்குது, ரெண்டலுக்காக கிடைக்குது. இப்போ ரெண்டல் இன்கம். இயர் எண்டில் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பிபி. இவரோட அசெட் தானே, பழைய பில் புக் எடுத்து லெஸ்ஸி. இதே வந்து இவர் வந்து ரெண்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் ஆர் பேங்க். யாருக்கு, லெஸ்ஸிக்கு. லெஸ்ஸருக்கு ஓகே, லெஸ்ஸிக்கு இதாக வரும். டெப்ரிசியேஷன் வந்து நோ என்ட்ரி வராது. இது யாருக்கு, பழைய ஏஎஸ்ல ஆப்ரேட்டிங் லீஸுக்கு. இதுவே ஏஎஸ் 19ல ஃபினான்சியல் லீஸுக்கு எப்படி வரும், ஃபஸ்ட்டு லெஸ்ஸார். லெஸ்ஸருக்கு என்ன வரும், டே 1ல சொல்கிறேன். இப்போ ரிசீவபிள், that is financial asset account debtor to PPE. Year end, no depreciation. அடுத்தது year end, financial asset that is receivable to interest income. Let's see. Day 1, PPE account debtor to pay financial liability.
டெப்ரிசியேஷன் வருமானா லெஸ்ஸி பொறுத்த வரைக்கும் இங்கே டெப்ரிசியேஷன் வந்து அப்போ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டு பிபி. ஏன்னா ஃபினான்ஸ் லீஸ் பொறுத்த வரைக்கும் இது டிரான்ஸ்ஃபர் லெஸ்ஸிக்கு ஆகும். அதனால் அவர் வந்து இந்த டெப்ரிசியேஷன் எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி இயர் எண்டு பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னா, ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் தானே, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் இல்லையா, டு ஃபினான்ஷியல் லைபிலிட்டி பேயபிள். இது டியூ என்ட்ரியாக தான் கன்சிடர் பண்ணுறோம். சரி, பேமெண்ட் பண்ணியாச்சா? எஸ். அப்போ கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஃபினான்ஷியல் அசெட். இந்த இடத்துல ஃபினான்ஷியல் லைபிலிட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் ஆர் பேங்க். இது வந்து யூஸ்வலாக எல்லாத்துலேயும் போட வேண்டியது. இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். இது ஸ்கூல் லெவல் தான். சரி, நல்லா கவனிக்கணும். ஏஎஸ் ஸ்டாண்டர்ட்னு பொறுத்த வரைக்கும் லெஸ்ஸர் வந்து ஆப்ரேட்டிங் லீஸாக இருந்தால் ரெண்ட் எல்லாம் கொடுப்பாரு, மாதம் மாதம் வருது. அப்போ லெஸ்ஸருக்கு இன்கம்மு, அதனால் வரவு கேஷ் உள்ளே வருது. டெப்ரிசியேஷன் அவர் பேர்லேயே தான் இருக்கும். ஸோ அதனால் டெப்ரிசியேஷன் அவர் தான் கிளைம் பண்ண முடியும். லெஸ்ஸி பொறுத்த வரைக்கும் அவருக்கு செலவு, அதனால் வந்து எக்ஸ்பென்சஸ் ரெண்டில் கொண்டுட்டு டு கேஷு. டெப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும் வராது. ஆனால் ஃபினான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் லெஸ்ஸருக்கு வந்து இன்கம் பிபி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது யாருக்கு, லெஸ்ஸிக்கு. ஸோ அதனால் பிபி வந்து வெளியே போயிடுது. அதனால் ரிசீவ்ல கொண்டாட்ட பிபிஇ நோ டெப்ரிசியேஷன், பிபிஇ இல்லை கையில். அதே போல் இவருக்கு வந்து ஃபினான்ஷியல் அசெட்ஸு, ஃபினான்ஷியல் அசெட்ஸ் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னால ஃபினான்ஷியல் அசெட்ஸ்னால இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்துச்சு. ஸோ ஃபினான்ஷியல் அசெட் அக்கௌண்ட் டு இன்ட்ரெஸ்ட் இன்கம், கேஷ் அக்கௌண்ட் டு ஃபினான்ஷியல் அசெட்ஸ்னால வந்துச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால. லெஸ்ஸி பொறுத்த வரைக்கும் இவர் அசெட் ஒன்று வாங்கிறாரு, ஸோ பிபி அக்கௌண்ட், ஆனால் பணம் தரல, அதனால் இது கிரெடிட் என்ட்ரி. டெப்ரிசியேஷன் இவர் தான் போடுவார். பிஎன்ல அந்த ஃபினான்ஷியல் லைபிலிட்டி ஒரு பணத்தை கொடுத்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்தாகணும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். பட் இது வந்து ஏஎஸ் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும். ஆனால் இண்டிஏஎஸ் வந்ததுக்கப்புறம் என்ன செய்யாது, கிளாஸிஃபிகேஷன் செய்ய மாட்டார். பாருங்க, இது வந்து 2 கிளாஸிஃபிகேஷன் செய்யுங்களா. இண்டிஏஎஸ் பொறுத்த வரைக்கும் லெஸ்ஸி ஆப்ரேட்டிங் லீஸ் ஃபினான்ஷியல் லீஸ் என்று கிளாஸிஃபை செய்ய மாட்டார். இன்ஸ்டெட் ஆர்ஓயு அசெட்ஸ், ரைட் ஆஃப் யூஸ் ஆஃப் அசெட்ஸ் பிளஸ் லீஸ் லைபிலிட்டி ரெக்கக்னைஸ் செய்வார். வை ஆர்ஓயுன்னு தான் கேட்குறீங்க. நீங்கள் உங்களுடைய பில்டிங்கை 5 வருஷத்துக்கு லீஸ் எடுத்துக்கிறீங்க. பில்டிங் உங்களோடது இல்லை, ஆனால் 5 இயர்ஸ் அந்த பில்டிங்கை யூஸ் செய்யும் ரைட்டு உங்களுக்கு இருக்குது. அந்த ரைட்ஸ் தான் ரைட் ஆஃப் யூஸ் ஆஃப் அசெட்ஸ். நம்ம இனிமேல் இங்கே யூஸ் பண்ணும் பொழுது ஆர்ஓயூ தான் போகணும், அதாவது ரைட் ஆஃப் யூஸ் ஆஃப் அசெட்ஸ். சரி, ஏன் சார் லைபிலிட்டின்னு ஒரு கேள்வி இருக்கு. லீஸ் அக்ரிமெண்ட் படி ஃபியூச்சரில் தான் பேமெண்ட் செய்ய வேண்டியிருக்குது இல்லையா. அதனால ஃபியூச்சர் பேமெண்ட் ஆப்ளிகேஷன் வந்து எப்போதுமே லீஸ் லைபிலிட்டியாக வரும். சார் எப்படிங்க சார் நம்ம போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமென்ஸ்மெண்ட் டேட்டில் வந்து டேட் 0, லீஸ் கமென்ஸ் ஆகும்னால லெஸ்ஸி வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். எப்படி சார் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட விளங்கும். சரி, நான் சொல்கிறேன். லீஸோட டேர்ம் வந்து 5 இயர்ஸ். ஆனுவல் ரெண்ட் வந்து 1 லட்சம் ரூபாய். டிஸ்கவுண்டிங் ரேட் வந்து 10%. ஃபியூச்சர் 1 lakh பேமெண்ட் இன் ப்ரெசன்ட் வேல்யூ. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. எக்ஸாம்பிள் ஃபார் அக்கௌண்டிங் ஃபார் லெஸ்ஸியோட பாயிண்ட் அப்படி சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு புரியணும்லவா. கிட்டத்தட்ட இதுவும் அதே போல தான், ஆனால் அது இல்லை. அதே போல தான், ஆனால் அது இல்லை. அது என்ன சார் அதே போல அது இல்லை அப்படின்னா, சிங்கிள் என்ட்ரியில் எப்படி சொல்லிக்கிறேன். சிங்கிள் என்ட்ரி ஏன் வந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு. சிங்கிள் என்ட்ரி வந்தால் நம்ம விளக்கத்தை எப்படி கொடுக்கணும்னு தானே நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஐ வில் டெல் யூ ஹியர் வெரி சிம்பிளி. 5 இயர் லீஸ்ங்கும் போது ஆனுவல் ரெண்ட் 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் நீங்கள் தரணும். டிஸ்கவுண்டிங் ரேட் 10%. ஃபியூச்சரில் வந்து 1 லட்சம் நீங்கள் தரீங்க. அதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ சார் எப்படி சார் ப்ரெசன்ட் வேல்யூ வந்துச்சு அப்படிங்கும்போது 1 2 3 4 5 இதுதான் அந்த கான்செப்ட். சரி, 1 லீஸ் ரெண்ட் எவ்வளோ தரீங்க, 1 lakh. இது 1 lakh, இது 1 lakh, இது 1 lakh. 1 2 3 4 1 lakh.
See 1 lakh, 1 lakh, 1 lakh. அப்போ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் எப்படி சார்? 10%. 10% என்ன செய்யணும்? சி ஓப்பன் கால்குலேட்டர். ஓப்பன் கால்குலேட்டர். ஓகே, கால்குலேட் பண்ணுங்க. கொஞ்சம் லேட்டாக இருக்கும். இட்ஸ் ஓகே. கொஞ்சம் ஸ்லோவாக கம்ப்யூட்டர். இட்ஸ் ஓகே. இருந்தாலும் வந்துடும். பிரச்சனை கிடையாது. Listen. 1 divided by 1.1. எஸ், நிறைய ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸ்லோவாக இருந்தால் இப்படி தான் வரும். அப்போ 9.90 இப்படி நீங்கள் ஈக்குவல் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு 9.90, 8.26, 7.1, 6.3, 1 2 3 4, 6.21, 1 2 3 4 5, 1 2 3 4 5. சரி, சி அப்போ 5 கூட்டுத்தொகை என்னாச்சு? 3.790. இதோட வேல்யூ என்ன இருக்கும்? 1 lakh இன்ட்டு 9, 90, 90, 82 600, 75 100, 60 300, 62 100. அப்போ 1 lakh இன்ட்டு 3.790. ஸோ 3,79,000 ரூபாய்ப்பா. ஸோ 3,79,000. 3,79,000 எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ. நீங்கள் வந்து பணம் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ அவங்க சொல்கிறாங்க. சி நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ நம்ம இந்தியஸ் 19 பார்த்துட்டோம். இப்போ தான் 116 பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை. ஃபஸ்ட்டு இந்த 3,79,079 எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், இவ்வளோ கண்டுபிடிக்கிறேன். அதாவது 3,79,079 ரூபாய். எப்படின்னு சார்னா நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா வரும். இது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் நீங்கள் கல்வியை போட்டீங்க கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டு வரணும். இல்லாட்டி நியர் அபவுட் கொஞ்சம் வரலாம். எக்ஸாக்டான அமௌண்ட்டு வரலன்னு கூட நியர் அபவுட்டாச்சும் வரணும். சரி, நீங்களே செலுத்துற வருது. நான் கண்டிப்பாக வந்திருக்கணும். அதை வந்து 1 லட்சம் இன்ட்டு 3.790 போட்டால் அது 3,79,000 ரூபாய். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் குழப்பம் வரலாம், தப்பு இல்லை. ஆனால் குழம்பிட்டே இருக்கக்கூடாது. ஏதோ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வரணும். எனக்கு வந்துடுச்சு. எஸ், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ளீஸ். அப்போ எப்படி சார் என்ட்ரி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் ROU அக்கௌண்ட் டெட்டார் டு லீஸ் லைபிலிட்டி. இதுதான் நீங்கள் கவனம். அங்கே போட்ட அந்த 10 என்ட்ரி, சரி வேலை போட்ட இந்தியஸ் 19 இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மறந்துட்டு இதுதான் நீங்கள் போடணும். ROU அக்கௌண்ட் டெட்டார் டு லீஸ் லைபிலிட்டி. அது என்ன சார் ROU அக்கௌண்ட் டெட்டார் டு லீஸ் லைபிலிட்டி?
ஃபஸ்ட்டு ஆர்ஓயூவில் என்ன நான் சொல்லித்தரேன், ரைட் ஆஃப் யூஸ் ஆஃப் அசெட்ஸ். இப்போ டே 1 பொறுத்த வரைக்கும், லீஸ் பொறுத்த வரைக்கும் அசெட்டு உள்ளே வந்துருச்சு, இந்த பணத்தை தர வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஈஸி இருக்குது. லீஸ் டைம் 5 years, ஆனுவல் ரெண்ட்டு 1 லட்ச ரூபா தரணும், டிஸ்கவுண்டிங் ரேட் 10%, ஃபியூச்சர் 1 லட்சத்துக்கு தரீங்க. இப்போ நான் ப்ரெசென்ட் டே 1 நான் ரெகக்னைஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 3,29,000 ரூபா அசெட்டு வாங்கியாச்சு. இது ஆப்ரேட்டிங் லீஸ் பொறுத்த வரைக்கும். டூ லீஸ் லெவல் நான் எவ்வளோ செலுத்த வேண்டியது இருக்குது, 3,79,000. இவ்வளோ தான் அந்த கான்செப்ட். அப்போ சிங்கிள் அக்கௌண்டிங் என்ட்ரி தான், நோ கிளாசிஃபிகேஷன்ஸ் இன்டு லீஸ், ஆப்ரேட்டிங் லீஸ் அண்ட் ஃபினான்ஸ் லீஸு. அப்போ வந்து ஏன் இது ஆப்ரேட்டிங் லீஸு அங்கே எதாவது பிரிக்கிறீங்க, அப்படி பிரிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி நீங்கள் எப்படி என்ட்ரி போனால் ரைட் ஆஃப் யூஸ் ஆஃப் அசெட்ஸ் அக்கௌண்ட் டு லீஸ் லைபிலிட்டி அக்கௌண்ட். சார் அப்போ டெப்ரிசியேஷன் எப்படி போடுறது? டே 0க்கு பிறகு 2 முக்கிய அக்கௌண்டிங் இருக்குது. என்னன்னா ஆர்ஓயூவோட டெப்ரிசியேஷன் எப்படி போடுவீங்க கிடைக்கிறது. அப்புறம் லீஸ் லைபிலிட்டி, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் தரும் இல்லையா. சரி, ஃபஸ்ட்டு ஆர்ஓயோடைய டெப்ரிசியேஷன் எப்படி போடணும்னு பார்க்கலாமா. ஆர்ஓயு அசெட் வந்து எவ்வளோ ஆயிடுச்சு, 3,29,000 ரூபாய் இதில் வந்துருச்சு. லீஸ் டைம் வந்து 5 years. சிங்கிள் அண்ட் டெப்ரிசியேஷன்னா அப்படியே ஸ்ட்ரைட் அண்ட் மெத்தட். 3,29,000 / 5, அப்போ 75,816 ரூபா. அப்போ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட் ஆர் டு ரைட் ஆஃப் யூஸ் ஆஃப் அசெட்ஸ். என்னங்க எப்படி எழுதுவீங்க, டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட் ஆர் டு ஆர்ஓயு 75,816, 75,816. லீஸ் லைபிலிட்டி எப்படி சார் பே பண்ணுவீங்க? லீஸ் லைபிலிட்டி இப்போ ஓப்பனிங் கம்ப்ளைண்ட் எவ்வளோ இருந்துச்சு, 3,79,079 ரூபா இருந்துச்சு. இதுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஏன்னா லீஸ் லைபிலிட்டி. 10% போட்டால் 37,000. அப்போ பேமெண்ட் எவ்வளோ, 1 லட்ச ரூபா. அப்போ தேர்ஃபோர் க்ளோசிங் லைபிலிட்டி என்ன இருக்கணும், ஓப்பனிங்கு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு பேமெண்ட் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன செய்வோம், இன்ட்ரெஸ்ட் மட்டும் பேமெண்ட் மட்டும் தான் போகிறோம் இல்லையா. அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ளஸ் பேமெண்ட் எவ்ரி இயர். இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ஹவு மச் இன்ட்ரெஸ்ட்டு, ஓகே ஓகே. ஸோ 37,379,079 அதில் 10% போட்டீங்க அப்படின்னா 37,098. ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது இந்த லைபிலிட்டி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இருந்திருக்குது, லீஸ் லைபிலிட்டி இருந்திருக்குது, இப்போ இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் தான் போகணும். அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு லீஸ் லைபிலிட்டி 37,908. அடுத்தது பேமெண்ட் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, இயர் 2ல் பேமெண்ட் 1 லட்சம் நீங்கள் தான் நீங்கள் பே பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் இல்லை, ஒவ்வொரு லட்சம் தான் பே பண்ணிட்டு வரீங்க. அப்போ லீஸ் லைபிலிட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு லீஸ் லைபிலிட்டி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் ஆர் பேங்க். ஸோ 1 lakh. ஸோ 1 lakh. ஸோ அவ்வளோதாங்க சார், இவ்வளோதான் இந்த என்ட்ரியோட கான்செப்ட். அப்புறம் திருப்பி நான் சொல்லித்தரேன் சார். ஆக்சுவலாக 3,79,000 ரூபா இருக்குது சார், அது 10% இன்ட்ரெஸ்ட்டு சார், 10% இன்ட்ரெஸ்ட்டு சார். ஆனால் பேமெண்ட் வந்து வருஷம் 1 லட்சம் தரேன் சார். இது ஃபஸ்ட் இயர் சார், ஃபஸ்ட் இயர் 1 லட்சம் தரேன் சார், செகண்ட் இயர் 1 லட்சம் தரேன் சார். இப்போ செகண்ட் இயர் போகும்போது லோன் அமௌண்டைசேஷன் டேபிள் நீங்கள் போடணும். அது என்ன சார், லோன் அமௌண்டைசேஷன் டேபிள் நான் உங்களுக்கு சொல்லி தந்தால் அப்போ ஈஸியாக புரியும். ஸோ 3,79,079 ரூபா இருந்துச்சு, அதுக்கு தான் நீங்கள் 10% இன்ட்ரெஸ்ட் போட்டுறீங்க. இன்ட்ரெஸ்ட்டு 10%, ரீபேமெண்ட்டு க்ளோசிங் பேமெண்ட்ஸ். இப்போ 3,79,000 இருக்குது, இதுக்கு 10%. ஸோ 37,908 நீங்கள் 1 லட்சத்துக்கு கொடுத்துட்றீங்க ஃபஸ்ட் இயர்.
மைனஸ் 1 லட்சம் போச்சுன்னா மிச்சம் இருக்கும் 3,16,987 இருக்குது. 3,16,987 செகண்ட் இயர். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் 10%. 3,16,98. திருப்பி அந்த வருஷம் எவ்வளோ தரீங்க? 1 லட்சம் தரீங்க. இவ்வளோ இருக்கு. நல்லா கவனிச்சு 3,16,987 10% மைனஸ் 1 லேக். இப்போ 2,48,687. இப்போ 3,2,48,685 இன்ட்டு 10% 24,868 1 லேக் மைனஸ் 1 லேக். 1,73,554 ஃபோர்த் இயர். 1,73,554 இன்ட்டு 10%. 173,55 90 90 ஸோ 5 90 90 90 இன்ட்டு 10%. அப்புறம் 1 லட்சம். ஸோ இதுதான் வந்து கணக்கு. அப்போ எவ்ரி இயர் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இதை போடுறீங்க, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ப்ளஸ் இந்த ரீபேமெண்ட்டும் நீங்கள் போடுறீங்க. ஸோ தேர்ட் இயர் லோன் அமோர்டைசேஷன் பேர். எல்ஏடினா லோன் அமோர்டைசேஷன் டேபிள். அமோர்டைசேஷன் டேபிள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக விளங்கும் என்ன காரணத்தால போட்டான்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் உங்களுக்கு பேசிக்காக 116 பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் ஆர்ஓஇ போடணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆர்ஓஇ என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் யூஸ் ஆஃப் அசெட்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு லீஸ் லைபிலிட்டி தான் நீங்கள் போட்டாங்க. தேங்க்யூ.